ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்திரிடம்பெறை போலுமைத்தனை நந்தியே மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியல் வைத்தடி போற்றி செய்கின்றோம். காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மே மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று சங்கடகர சதுர்த்தி விரத நாள், அங்காரக சதுர்த்தி விரத நாள். கடன் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் விநாயகரை வழிபட வேண்டிய நாள். இந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் திருநெல்வேலி மாவட்டம் மணிமுக்தீஸ்வரம் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி விநாயகருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். அற்புதமான ஸ்தலம், கடன் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்கும் ஸ்தலம், குழந்தை பாக்கியம், விவாகம், திருமணம் சம்பந்தமான விஷயங்களிலே அனுகூலத்தை தரக்கூடிய ஸ்தலம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள பராபவ வருஷம் சித்திரை மாசம் 22ஆம் நாள். இன்று அதிகாலை 4:41 வரை திருத்திகை திதி உள்ளது. அதன் பின்னர் சதுர்த்தி திதி உள்ளது. இன்று மதியம் 12:03 வரை கேட்டை நட்சத்திரம், அதன் பின்னர் மூல நட்சத்திரம் உள்ள நாள். இன்று மதியம் 12:03 வரை சித்த யோகமும், அதன் பின்னர் அமிர்த யோகமும் உள்ள நாள். இன்று பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரை உள்ளது. ராகு காலம் மாலை 3 முதல் 4:30 வரையும், குளிகை நேரம் மதியம் 12 முதல் 1:30 வரையும், யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, காரிய வெற்றியை தரக்கூடிய நாள். குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளா இருக்கும். சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கவனமா இருக்கணும். வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை. வரன்கள் விஷயத்தில் கவனம் தேவை. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, உற்சாகமான நாள். எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. நண்பர்களுடன் சந்தோஷமா இருப்பீங்க. கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக இருக்கும். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. கலைஞர்களுக்கு வரவேண்டிய பணபாக்கிகளில் இருந்த பிரச்சனை குறையும். சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற வழிபாடு பிருதிங்கிராதேவி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். உறவுகள்கிட்ட விட்டு கொடுத்து போங்க. தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டு. குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஹெல்த் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். வெளிநாட்டு வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு சில நல்ல செய்திகள் வந்து சேரும். டிரான்ஸ்போர்ட், டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் சம்பந்தமான பிசினஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற வழிபாடு கால பைரவர் வழிபாடு. கடகராசி என்பர்களே, உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். புது நட்புகள் உருவாகும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்களிலே இழுபறி நிலைமை ஏற்படும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான பிசினஸ் பண்ணுபவர்களுக்கு புது வாய்ப்பு கிடைக்கும். வீட்டில் உள்ளவங்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். காதல் இனிக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. சிம்ம ராசி என்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால சில நேரங்களில் நம்ம போடுற உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்காது. ஆனால் மனம் தளர வேண்டாம். பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்சியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்துபவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. உங்களுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும்.
அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். அதிர்ஷ்டத்தை தருகின்ற வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. கன்னி ராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கக்கூடிய நாள். காரியங்களில் முன்னேற்றம் உண்டு. அரசு சம்பந்தமான விஷயங்களில் அனுகூலம் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். குரோசரி பிஸ்னஸ், மளிகை வியாபாரம், எண்ணெய், அரிசி சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற வழிபாடு நடராஜ பெருமான் வழிபாடு. துலாம் ராசி என்பர்களே, ஏற்றம் இறக்கம் உள்ள நாள். மாணவர்களுக்கு பிடித்த கோர்ஸ் அல்லது காலேஜ், யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் கிடைக்கும். தந்தையினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டு. டிரைவராக இருப்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். புது வாகன யோகம் சிலருக்கு உண்டு. வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. விருச்சிக ராசி என்பர்களே, நல்ல செய்திகள் உண்டு. திருமணம், விவாகம் சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு. பேங்க் லோன் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல நியூஸ் வந்து சேரும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், சிவில் இன்ஜினியரிங் சம்பந்தமான பிசினஸ் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். வேலையில, உத்தியோகத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற வழிபாடு சுதர்சனர் வழிபாடு. தனுசு ராசி என்பர்களே, புது நட்புகள் கிடைக்கும் நாள். அக்கவுண்ட்ஸ், ஆடிட்டிங் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். மாணவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. பரம்பரை சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல நியூஸ் உண்டு. மறுமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. மகர ராசி என்பர்களே, உயர்வான நாள். நல்ல சிந்தனை வளரும். கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். வாகன யோகம் உண்டு. ஹார்ட்வேர், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் சம்பந்தமான பிசினஸ் பண்ணுபவர்களுக்கு லாபம் உண்டு. வேலை தேடுபவருக்கு நல்ல செய்தி உண்டு. வீட்டில் உள்ளவங்களிடம் விட்டு கொடுத்து போங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. கும்பம் ராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கக்கூடிய தைரியத்தை தரக்கூடிய நாள். 7 சனி நடக்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் 2 தடவை யோசிச்சு பண்றது நல்லது. அரசு காரியங்களில் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். அரசியல்வாதிகளுக்கு சிலருக்கு சங்கடமான செய்தி வந்து சேரும். லா சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், வக்கீலாக இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. மாணவர்கள் படிப்புல அக்கறை தேவை. வியாபாரிகளுக்கு லாபம் உண்டு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. மீனராசி என்பர்களே, வரவும் செலவும் சமமா இருக்கக்கூடிய நாள். விரயங்களை கட்டுப்படுத்துங்க. பிசினஸை பொறுத்தவரையில் கோல்டு, சில்வர், நகைக்கடை, அடகு கடை வைத்திருப்பவர்களுக்கும் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. மாணவர்கள் நினைத்ததை சாதிப்பீங்க. கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல நியூஸ் உண்டு. பெண்கள் சுறுசுறுப்பா இருப்பீங்க. அதிர்ஷ்டமான வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். நன்றி, வணக்கம்.